ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுதான் வந்து நண்டு கிரேவி. இது கடல் நண்டு. ஸோ இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு கிடச்சிச்சு. இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். ஒரு துண்டு பட்டை தாளிக்கிறதுக்கு, ஒரு வரமிளகா, 1/4 கிலோ சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி. இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் அந்த தண்ணி கொதிக்கட்டும். கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட 1 டம்ளர் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டை சேர்த்துக்கிறோம். நண்டுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த தண்ணியிலே வந்து நல்லா வெந்துடும். நண்டை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ நண்டு நல்லா வெந்துருச்சு பாருங்க. மூடி விட்டு வேக விட்டு சீக்கிரம் வெந்துடும். இப்போ இது கூட நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். சும்மா ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். தேங்காய் பால் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.